ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் சாதம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? தேங்காய் பால் சாதத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி, புதினா, கொத்தமல்லி ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் 2 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சீரகம், அப்புறம் சாதத்துக்கு தேவையான உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான எண்ணெய். வாங்க ரெசிபிக்கு போயிடலாம். முதல்ல நான் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தையும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன். இப்போ ஆனியன் கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியில் பாதி அளவுக்கு நான் இதுலேயே ஆட் பண்ணிடுறேன். வதக்கிற இந்த ஆனியன் கூடவே இப்போ இதில் சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கிடுவோம். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதே டம்ளரில் நான் தேங்காய் பாலும் தண்ணியுமே எடுத்துக்க போகிறேன். இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அதில் 3ல் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பாலும் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ண போகிறேன். 1.5 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. இப்போது 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் இப்போ அரை மணி நேரமாக ஊற வச்சு நல்லா 3-4 தடவை கழுவி எடுத்துருக்கேன் இந்த அரிசியை. இதை அதில் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்தாச்சு. இப்போது மிச்சமாக எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவையுமே இதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி புதினா சேர்த்த பின்னாடி நல்லா கிளறி விட்டுட்டு சால்ட்டு டேஸ்ட் பார்த்துருங்க. உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தால் சாதம் வெந்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிங்கன்னா சாதம் நல்லா வெந்து வந்துடும். இப்படியே நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடுறேன். ஒரு 15 to 20 மினிட்ஸில் பார்க்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. சாதம் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.